ஹல்லேலூயா. நம்முடைய பிதாவாகிய யாவே தேவனாலும் அவருடைய குமாரனும் நம்முடைய ஆண்டவராகிய யாஷா மேசியானாலும் கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் நித்திய மகிழ்ச்சியும் உண்டாவதாக என்று உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே 1 கொரிந்தியர் 10 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும். ஒன்று கொரிந்தியர் 10 அதிகாரம் 3-12 வரைக்கும். பக்கம் 235. இப்படி இருக்க சுகந்திஷ்டப்படுகிறீங்களா? இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாயிருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மூசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையில் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை யாஷுவா மெசியாவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் மேசியாவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் மேசியாவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிக்கை உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். ஆமென். Thank you, sister. God bless you. இப்படி இருக்க அப்படின்னு பவுல் சொல்றார். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், இந்த நிருபம் அந்த கொரிந்து பட்டணத்தில் இந்த சபைக்கு எழுத நிருபத்தில் இதெல்லாம் எழுதிட்டு முக்கியமா ஒரு அதிகாரம். அது என்னன்னா 15 அதிகாரம் எடுங்க. பஞ்சாதிகாரம் எடுத்துட்டு முதல் 2 வசனங்கள் வாசிங்க. அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. அதுக்கு அடுத்த 3 சொல்ற, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னன்றார். அப்போ பவுல் என்ன சொல்றாருன்னா, இந்த சுவிசேஷத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு இதில் நிலைத்திருந்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இல்லைன்னா உங்கள் விசுவாசம் வேஸ்ட், விருதாவாய் போகும். பவுல் ரொம்ப தெளிவா சொல்றாரு. இப்போ இது எழுதுறதுக்கு முன்னால் இந்த 10 அதிகாரத்தில் என்ன சொல்றாரு, நீங்கள் அறிய வேண்டும் என்றால், நீங்க எவைகளை அறியணும்னா, அப்போ அந்த 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட காரியத்துக்கு நாம் பங்குதாரர்களானோம்னா
ஒரு சில காரியங்களை அறியணும்ன்றார். இந்த 15ஆம் அதிகாரத்துல எதை பத்தி சொல்றாரு? உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதல், மேசியாவின் உயிர்த்தெழுதல், நம்முடைய மறுரூபமாகுதல் அல்லது உயிர்த்தெழுதல். அவருடைய ரகசிய வருகையிலே அவருடையவர்களாகிய நாம் ஒன்று மறுரூபமாகுதல் அல்லது மரித்தொழுந்து உயிர்த்தெழுதல். இதை பத்தி வர்ற. இப்போ இதுக்கு நாம் பங்குதாரர்களாய் ஆகணும்னா நீங்க என்னென்ன அறியணும்ன்றது 10ஆம் அதிகாரத்துல ரொம்ப முக்கியமா சொல்றாரு. ஒரு क्वेश्चन பிரதர். அதான் இப்படி இருக்குன்றது வந்து இந்த மீனிங்ல சொல்றாரே? இல்ல, முதல்ல முன்னாடி அதிகாரத்தை படிக்கணும். வெரி குட் क्वेश्चन. இப்படி இருக்க அப்படின்னா முன்னால சில காரியங்களை பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி தான் சொல்றாரு. அது சொல்ல வரணும். வெரி குட் क्वेश्चन. இப்படி இருக்க. இப்போ இந்த நிருபங்கள்லாம் வந்து பவுல் எழுதுறப்ப 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் வசனம் 1 வசனம் 2 வசனம் அப்படிலாம் அவர் எழுதல. அவர் பாட்டுக்கு நிருபத்தை எழுதிட்டு போயிட்டே இருந்தார். வேதபாரர்கள் நம்முடைய வசதிக்காக தேவனுடைய ஆவியினால ஏவப்பட்டு நம்முடைய வசதிக்காக பிரிச்சு அதிகாரம் வசனம்னு கொடுத்துருக்குறாங்க. அவ்வளவுதான். அப்போ இப்படி இருக்கன்னு சொல்றப்ப பவுல் இதுக்கு முன்னால என்ன எழுதுனா அதையும் பார்த்துட்டு இதை பார்க்க போறோம். நான் அதை சொல்லதான் வந்து அது உள்ள ஈசாஸ்டர் கேட்டாங்க. நல்ல கேள்வி. அப்போ இப்படி இருக்க என்றால் எப்படி இருக்க? 9ஆம் அதிகாரம். 9ஆம் அதிகாரத்துல எதை பத்தி பேசுறாரு? ஓட்டத்தை பத்தி. 9ஆம் அதிகாரத்துல எதை பத்தி பேசுறாரு? ஓட்டம், நல்ல ஓட்டத்தை ஓடணும். அதாவது இந்த உலகத்துல நம்ம எப்படி போயிட்டு இருக்கிறோம், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறத பத்தி சொல்றாரு. வேற சொல்லுங்க. இதை பிரசங்கிக்கிறதுனால மேன்மை பாராட்டுறது கிடையாது. மற்றவங்களுக்கு பிரசங்கிக்கிற எல்லாத்துலயும் நம்ம எல்லாத்துலயும் ஒழுக்கமா இருக்கணும். நிச்சயம் இல்லாம ஓடக்கூடாது, நிச்சயத்தோட ஓடணும். பதினேழாவது வசனத்துல ஒண்ணு முக்கியமா சொல்றார். உற்சாகமாய் செய்யணும். அப்ப உலகத்துல நமக்கு தேவன் ஒப்புவித்திருக்கிற அல்லது ஆண்டவர் கொடுத்திருக்கிற காரியங்களை நம்ம எப்படி செய்யணுமா? உற்சாகமாய் செய்யணும். எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. இத செய்யறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணன்றதுக்கு சொல்றார். சொல்லிட்டு இது இந்த காரியத்தை நான் செய்யறப்ப நான் எப்படி செய்யணுமா? 26ஆம் வசனத்துல வாங்க. 26 ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். அப்போ இந்த காரியத்தை செய்யறப்ப நிச்சயம் இல்லாம செய்யக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒரு நிச்சயம் உண்டு, உறுதியா நம்பி விசுவாசத்தோடு பண்றது. இங்கிலீஷ்ல ஈசாஸ்டர் come with the English Bible. I expect you. நான் தமிழ் அழகா படிக்கணும் பிரதர். ரைட். 1 Corinthians 9 sorry 9:26 பிரதர். Therefore I do not run. Therefore I do not run like a man running aimlessly. I do not fight like a man beating the air. No, I beat my body and make it my slave, so that after okay. Therefore I do not run like a man running aimlessly. I do not fight like a man beating the air. இப்போ என்ன அர்த்தம்? நான் எய்ம்லெஸ்லி போட்டிருக்கு. aimlessly தான் போட்டிருக்கு பிரதர். running aimlessly. ஜான் ஃப்ரெனி
இப்பதான் ஜாயின் பண்ணோம். சொல்லுங்க. 1 Corinthians 9:26. Praise Yahweh God. 1 Corinthians 9:26 in English. Therefore I run thus, not with uncertainty. Thus I fight not as one who beats the air. Uncertainty, uncertain. அப்படின்னா என்ன அர்த்தம்? உறுதி, உறுதி, உறுதி. என்னது உறுதி? என்னது உறுதி? நிச்சயத்தோடு கூட எனக்கு உண்டு என்ற உறுதி. அவரோடு கூட இருக்கும். நித்திய ஜீவன். இல்ல இல்ல, இந்த 9வது அதிகாரத்தை சொல்றது எதை பத்தி சொல்றாரு? பிரசங்கத்தை பத்தி. உக்ரான உத்தியோகம் ஒப்புக்கப்பட்டிருக்குது. இந்த உக்ரான உத்தியோகத்தை நான் செய்யறப்ப பலன் உண்டு. எப்படி எப்படி செய்யணும்? உறுதியோட செஞ்ச பலன். பலனை பத்தி, பலன் இல்ல, உறுதியோட செய்யணும். என்ன உறுதி? என்ன செய்ய? நான் இந்த வேலை நல்லபடியா செஞ்சு முடிச்சேன். உயிர் தெழுதல் உண்டு என்ற உறுதி தானே. என்ன உறுதி? நான் நான் பிரசங்கிக்கிறதை நான் விசுவாசிக்கிறேன். நான் என் வாழ்வில் அபியாசப்படுத்தணும். நான் சொல்றது உண்மை, இது சத்தியம். 100% இல்ல, 1000% இல்ல, 10,000% இல்ல, இது சத்தியம். அந்த உறுதி ஏதோ அறகுறை. சில பேர் வெளில ஒண்ணு சொல்லுவாங்கன்னா உள்ளுக்குள்ள பயம் இருக்கும். அது எப்படி தெரியுமா? எடுங்க 2 ராஜாக்கள். எல்லாம் அடுங்க. 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் அடுங்க. ரெண்டு ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் எல்லாம் எடுத்துறீங்களா? 13ல இருந்து 15 வரைக்கும் வாசிங்க. திரும்பவும் 3ஆம் தரம் ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். இந்த 3ஆம் தலைவன் ஏறி வந்த போது எலியாவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அவனை வேண்டிக் கொண்டு, தேவனுடைய மனுஷனே, என்னுடைய பிராணனும் உமது அடியாராக இந்த 50 பேரின் பிராணனும் உமது பார்வைக்கு அருமையாய் இருப்பதாக. இதோ அக்கினி வானத்திலிருந்து இறங்கி முந்தின 2 தலைவரையும் அவருடைய 50 சேவகரையும் பட்சித்தது. இப்போதும் என்னுடைய பிராணன் உமது பார்வைக்கு அருமையாய் இருப்பதாக என்றான். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? முதல்ல ஒரு 50 சேவகர் அனுப்புவாப்புல. அப்போ என்ன பண்ணுவாப்புல? தேவனுடைய மனுஷனை ராஜாவனை வர சொன்னாரு. என்ன சொல்றாரு எலியா? நான் தேவனுடைய மனுஷன்னா வானத்துல அக்கினி இறங்கி உன்னையும் 50 பேரையும் பட்சிட்டு கிடக்கு. உடனே ஆயிடுறது. 2வது செட்டு அனுப்புறாப்புல. 2வது செட்டு ஆயிடுறது. 3வது செட்டு வந்தவன் அந்த தலைவர் என்ன பண்றான்? கெஞ்சி கேட்கிறாப்புல. அப்ப முதல் 2த்தையும் எலியா ரொம்ப உக்கிரமா சொல்ற, தைரியமா. எப்படி? வானத்திலிருந்து நான் தேவனுடைய மனுஷனா, வானத்திலிருந்து அக்கினி இறங்கி உன்னை 50. அப்ப இது மாதிரி ஆயிடுறது. 3வது ஆள் வந்து கேட்கிறப்ப எப்படி கேட்கிறாரு? தாழ்மையோடு கேட்கிறாரு. அப்போ எலியா என்ன சொல்லியிருக்கணும்? பாருங்க 5வது பாருங்க. இப்பொழுதும் யாவேதனுடைய தூதன் எலியாவை நோக்கி, அவனோடு கூட இறங்கி போ, அவனுக்கு பயப்படாதே என்றான். அப்பொழுது யாவேதனுடைய தூதன் எலியாவை நோக்கி, அவனோடு கூட இறங்கி போ, அவனுக்கு பயப்படாதே என்றான். அப்படியே அவன் எழுந்து அவனோடு கூட ராஜாவினிடத்திற்கு இறங்கி போய். பாருங்க, முதல் 2 ஆளுங்க வந்தப்ப என்ன சொல்றாரு? நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்தில் இறங்கி பட்சி கிடது. ஆனா உள்ளுக்குள்ள எப்படி இருக்குது? பயம். உள்ளுக்குள்ள பயம், ஆனா வெளியில தைரியமா சொல்றது. உள்ளுக்குள்ள எலி, வெளியில புலி. அவ்வளவு தைரியமா சொல்றாரு, ஆனா உள்ளுக்குள்ள பயம் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்?
உறுதி இல்ல. இல்ல. புரியுதா? உறுதி இல்ல. ஏன்? எலியா என்பவர் நம்மை போல பாடுள்ள மனுஷன். ஏன்னா அந்த காலத்துல பரிசுத்தாவி அவங்களுக்கு அருளப்படல. அதான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறப்ப சொல்றார், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலனும் பலனும் தெரிந்த புத்தி கொடுத்திருக்கிறார். பரிசுத்தாவி வந்த போது உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். அப்போ அப்போ உறுதி நிச்சயம் என்ன அர்த்தம்? சொல்றது இது சத்தியம், இதுதான். இந்த சத்தியத்துக்கு மாற எதுவுமே சொல்ல மாட்டேன். எடுங்க கலாத்தியர் 1ஆம் அதிகாரம். எல்லா இடத்துலையும் கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 6 9 வரைக்கும் பாருங்க. உங்களை மேசியாவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி மேசியாவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாயிருக்கிறார்களே அல்லாமல் வேற அல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். சொல்றாரு, வேறொரு சுவிசேஷம் இல்லையே. வேறொரு இல்லையே, தமிழ்ல ரொம்ப பஞ்சிங்க. வேறொரு சுவிசேஷம் இல்லையே சொல்லிட்டு, நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது மறுபடியும் நாங்களே வேறதான் சொன்னா அப்படின்னு அர்த்தம். அவ்வளவு உறுதி. போல் தான் பிரசங்கம் பண்ற சுவிசேஷத்தை கொடுத்து அவ்வளவு உறுதியா இருக்கிறார். அதான் உறுதிப்பட்ட எடுத்து சொல்றாரு எப்படி, அதனால் நான் உறுதி அது நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், அல்லது நான் உறுதியோடு ஓடுகிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் சொல்றார், எதற்காய் பிடிக்கப்பட்டானோ அதை தொடர்கிறேன். அப்ப உறுதியா இருக்கிறார். ஆகாயத்தை அடி இது சொல்லிட்டு அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் சொல்றார். 27வது 1:9-27. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அப்போ இது முக்கியமான ஒரு காரியம் பண்ணணும்ன்றார். என்னது? சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறது. இதுதான் நம்ம ஒவ்வொரு உக்ரானக்காரனுக்கும் தேவையானது. என்னது? சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்து. அதுன்னா என்ன அர்த்தம்? உபவாசம் இருக்குதா? எல்லாம் தாழ்ச்சி எல்லாமே இருக்கணும். அதுதான் இப்ப 10ஆம் அதிகாரத்துல டிஸ்கஸ் பண்ற. இப்படி இருக்கன்றது. அப்போ 27ஆம் வசனத்துல சொல்லப்பட்ட காரியத்தை சமம் பண்ணிட்டு அப்படியே இப்படி இருக்காது. இந்த வித பாக்குறப்ப அது விளங்கும். அந்த 9:27 சொன்ன காரியம் இங்க 10ஆம் அதிகாரத்துல சொல்ல காரியத்துல பாக்குறப்ப விளங்கும். 10ஆம் அதிகாரம் சொல்றாரு, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று. ஏன்னா நீங்க இந்த உயிர்த்தெழுதல பங்கு பெறணும்னா எவைகளை அறியணும்? நல்ல கவனிங்க. என்ன சொல்றாரு? அறிய வேண்டும் என்றால் கம்பேர் பண்றாரு. எப்படி? நம்முடைய பிதாக்கள் எல்லாம் மேகத்துக்கீழா இருந்தார்கள். எங்க மேகத்துக்கீழா இருந்தாங்க? செங்கடல்ல வனாந்தரத்திலயும் இருந்தாங்க. வனாந்தரத்திலயும் மேகஸ்தம்பம் அதுதான் அவனோட போச்சு. எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்தார்கள். நல்ல ஒவ்வொரு பகுதியா நம்ம பார்க்க போறோம்.
மேகத்துக்கு கீழாயிருந்தார்கள், சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். அந்த மேகம் யாரு? ஆண்டவராகிய இயேசு மெசியா. அப்ப மேகத்துக்கு கீழா இருக்கிறாங்க, சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். சமுத்திரம் எதை காண்பிக்கிறது? சமுத்திரம் துன்மார்க்கனை காமிக்கிறது இல்ல, அந்த இதுல பார்க்கணும். துன்மார்க்கனை காமிக்கிறது. துன்மார்க்க உலகத்துல தேவன் சமுத்திரத்தை என்ன பண்றாரு? பிழைக்கு சொல்றாரு. சமுத்திரங்களை கரைப்படுத்தாதபடி மேற்கொள்ளாதபடிக்கு துன்மார்க்க உலகத்தை அப்படியே தன்னுடைய ஜனங்களுக்காக என்ன பண்றாரு? தடுக்கிறார். அப்படியே தண்ணியை தடுக்கிறார். தடுத்து தன்னுடைய ஜனங்களை எப்படி விடுறாரு? வெட்டாந்தரையில போறப்ப என்ன நடக்குது? மேகஸ்தம்பமும் பின்னாடி அக்னிஸ்தம்பமும் வருது. துன்மார்க்க உலகத்துல நம்மள தேவன் என்ன பண்றாரு? எதுக்கு எப்படி பிரித்தெடுக்கிறாரு? யோவான் 17:14 பாருங்க. வசனத்தை கொடுத்து 14. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தால் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களே. 14 தானே சொன்னீங்க? நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. அப்போ சமுத்திரத்தின் நடுவில் அவர்களை பிரித்து மேகத்துக்கு கீழாய் கொண்டு போனது எதற்கு ஒப்பனையா இருக்கிறது? துன்மார்க்க உலகத்துல நம்ம இதை என்ன பண்றாரு? எப்படி பிரித்தெடுக்கிறாரு? வார்த்தையை கொடுத்து அந்த வார்த்தையே எப்படி நமக்காய் மாடலாய் வந்தான்றதுக்காக வார்த்தைக்கு கீழே தான் நம்ம நடத்திட்டு போறார். சரி, அப்படியே அந்த கொண்டு 10 கை வச்சுங்க. எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். அப்போ வரப்போகிற மேசியாவுக்கு ஒப்பனையா அங்க என்ன நடந்தது? மேகம் அவங்கள நடத்தினாரு. அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாரு. எப்படி ஞானஸ்நானம் கொடுத்தாரு? மோசே மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் கொடுத்தாரு. நீங்க எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப எழுதப்பட்டது நம்ம ஒத்துக்கணும். யாருக்குள்ள கொடுத்தாரு? யாருக்குள்ளாக? மோசேக்குள்ளாக கொடுத்தாரு, யூதர்களுக்கு கொடுத்தாரு. மோசே யாரு உங்களுக்கு? மத்தியஸ்தன். அப்போ மத்தியஸ்தனாகிய மோசேக்குள்ளாக அவர்களுக்கு மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் கொடுத்தார், பண்ணப்பட்டார்கள். நமக்கு யார் மத்தியஸ்தர்? நமக்கு யார் மூலமா? யார்? ஆண்டவர். அதேதான். இது எப்படின்னா அவங்களுக்கு நமக்கு எல்லாம் தேவன் இது கிறிஸ்துவ மனதில் வச்சுதான் பண்ணிருக்கிறார். சரியா? எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படினில் அவளோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த அடிக்கப்பட்ட கண்மலை மேசியாவே. எந்த கண்மலை அடிக்கப்பட்டதோ அந்த கண்மலை தான் தண்ணீர். அந்த கண்மலை மேசியா. அப்படி அப்போ மேசியாட்டேன் வந்த அந்த கண்மலை தண்ணிய அவர்கள் பானம் பண்ணினாங்க. ஆனாலும் தேவன் அவர்களிலே பிரியமாயில்லை. அதனால வனாந்தரத்துல அழிக்கப்படும். ஏன் அது காரணம் சொல்றாரு? அவர்கள் தண்ணீரை குடிச்சாங்க, ஆனா என்ன பண்ணாங்க? அவர்கள் இச்சித்தார்கள்.
விசுவாசிக்காம அது உணரல. அவர்கள் இச்சித்தார்கள். என்னத்தை இச்சித்தார்கள்? அதனுடைய அவர்கள் வேல்யூ அவங்க தெரியல பிரதர். இல்ல, அவங்க என்னத்தை இச்சித்தார்கள்? இச்சித்தார்கள்ன்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல போட்டிருக்கு? பிரதீப். லஸ்டட். என்னது? அவங்க என்ன இச்சித்தார்கள்? லஸ்ட்ன்றது என்னது? லட்சை எத்தனை பிரதர்? இங்கிலீஷ்ல லஸ்ட், தமிழ்ல இச்சை. லஸ்ட்னா என்னது? அற்பமா தேவனுடைய உணவு அற்பமா என்னாங்களா? பிரதீப் ஏதோ சொன்ன இச்சைன்றது மாம்சத்தின் கிரியை. இச்சை. அவர்கள் இச்சித்தார்கள். அவங்க என்னத்தை இச்சித்தாங்க? அவர்கள் மாம்சத்தின்படி செயல்பட என்ன மெயினா என்ன பண்ணாங்க? அவங்க அந்த அந்த இது பண்ணாங்களா? அது வாங்குது இல்ல, எனக்கு அந்த புசிப்பு ஆகாரம் இல்லைன்னு சொல்றாரு. அதுவா மெயினா என்னன்னா, அவர்கள் தங்களிலே தலைவரை ஏற்படுத்தி கொண்டு நாம் எகிப்துக்கு திரும்பி போவோம். அதுதான் பெரியது. ஏன்னா 10 கட்டளை கொடுக்கிறப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? அடிமைத்தனமாகி வீட்டிலிருந்து அழைத்து வந்து தேவன் நானே. அதான் சொல்றாரு. அடிமைத்தனத்துல இருந்து உன்னை கொண்டு வந்தேன், உன்னை நான் வெளியே கொண்டு வந்தேன். ஆனா நீ திரும்ப என்ன பண்ற? ஆசைப்படுற. அங்க வெங்காயம், வெள்ளரிக்காய், கொம்மட்டை எல்லாம் இருக்குது, அதுதான் ஆசைப்படுறேன். அதுதான் இச்சு மாம்ச பிரகாரமா சிந்திக்கிறது. இன்றைக்கு நம்மை கூட தேவன் என்ன பண்றாரு? கிறிஸ்துவனை கொண்டு வந்து விடுறாரு. ஆனா என்ன பண்றோம்? உலகத்தினுடைய ஆசைகள். பணம் கிடைக்குமா, நம்ம பழைய கிடைக்குமா, வீடு கிடைக்குமா, நம்ம பழைய காரியங்கள் மெயினா எதை விட்டு தேவன் எதுல வெளியே கொண்டு வந்தாரு? நம்மள அவருக்கு துதிக்கணும். இல்ல, எதுல இருந்து வெளியே கொண்டு வந்தாரு? அந்த காலத்துல நம்ம வெளியே கொண்டு வந்தாரு. அந்தகாரம், எல்லா விதமான அந்தகாரம், விக்கிரக அந்தகாரம், எல்லாத்துலயும் வெளியே கொண்டு வந்தாரு. அப்ப நம்ம என்ன பண்றோம்? அப்ப யாரை பிடிச்சுக்கணும்? வெளிச்சத்தை பிடிச்சுக்கணும். மேசியா பிடிச்சுக்கிறதுக்கு இல்லாம நம்ம என்ன பண்றோம்? அப்பப்போ மாம்ச பிரகாரமாய் நாம் செயல்பட ஆரம்பித்து விடுகிறோம். மாம்ச பிரகாரமாய் நாம் ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7வது 8வது பாருங்க. மோசம் போகாதிருங்கள், தேவன் நம்மை பரியாசம் பண்ண விட்டார். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். தன் மாமிசத்துக்கென்று விதைக்கிறவன் மாமிசத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அப்ப மாமிசத்தின்படி பவுல் சொல்றாரு ரோமருக்கு, நீ மாமிசத்தின்படி கிரீசுக்கு நான் மாமிச கடனாளிகள் அல்லவேன்றது. கொரிந்தியர் சொல்றாரு, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் சொல்றாரு, நான் ஒருவனை மாம்சப்படி இனி அறியோம். மாம்சப்படி செய்ய முடியாது நம்ம எதுவுமே. ஏன்? நம்ம அதுல இருந்து விடுபட்டு ஆவிக்கு உட்பட்டு இருக்கிறோம். அப்ப பழைய மனிதனை கலந்து போட்டு அப்ப ஆவிக்குரிய காரியத்துல நம்ம என்ன பண்ணோம்? நிறைய நேரத்துல இது உண்மை, ஒத்த நாள் இது உண்மை, மாம்சத்துல செயல்பட்டு விடுகிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லுங்க. மாம்சத்துல செயல்படுகிறோம்னாக்கா நமக்கு துணை பிரச்சனைகள் ஏதாவது நம்ம கேட்கிறோம் இல்லையா, அதெல்லாம் தப்பா எப்படி அந்த மாதிரி சொல்லுங்க. இப்ப ஏதாவது ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு காரியமா போறோம், ஒரு தாலுகா ஆபீஸ்க்கோ இல்லை ஒரு இதுக்கோ ஒரு காரியத்துக்கு போறோம். அங்க போய் நம்ம ஒருத்தரை பார்த்து அவர்கிட்ட நம்ம ஒரு வேலை வேண்டியதா இருக்குது, ஃபைல் மூவ் பண்றதுக்கு. அவன் போய் பார்க்குறப்ப அவர் பார்த்தா
கிறிஸ்டியன்னா அவருக்கு பிடிக்காது அந்த நபருக்கு அப்படின்னு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. உடனே நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம், ஐயோ நம்ம இந்த சாங்ஷன் வாங்கணும். சில பேர் பேட்ச் போட்டுருப்பாங்க, கையில் பைபிள் வச்சுட்டு இருப்பாங்க. எங்க போனா சில பேர் நான் பார்த்துருக்கேன், சில பேர் நிறைய நேரத்தில் பைபிள் வச்சிருப்பாங்க. திடீர்னு யாரானோ வந்தாங்கன்னா தூக்கி உள்ள வச்சிருவாங்க. இல்ல இப்ப இந்த நபரை போய் பாக்குறப்ப, நான் சின்ன ஆரம்ப நாட்கள்ல ஒரு பேட்ச் போட்டிருப்பேன், ஸ்மைல் ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்னு. காலேஜில் ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல அது வீட்டுக்கு முதல்ல தெரியாது நான் ரட்சிக்கப்பட்டது. ஆனா இந்த பேட்சை போடாம தைரியமா வீட்டுக்கு போயிட்டேன். அடி உத கிடைச்சது, ஆனா நான் கவலைப்படல. அதை நம்ம இது பண்ணக்கூடாது. இப்ப இந்த ஆபீஸ்ல போறப்ப, உங்களுக்கு உதாரணத்தை கேட்டீங்களா சொன்ன, ஆபீஸ்ல போறப்ப ஐயோ நம்ம இந்த வேலை கிடைக்கணும்னா இவருக்கு நம்ம விசுவாசின்னு தெரியக்கூடாது. அதனால அது ஆண்டவர் மன்னிச்சிடுவார். பைபிள் தூக்கி உள்ள வை. இல்ல அவர் வெயிட் பண்ண சொல்றாரு, நான் பொதுவாக இருந்தா எங்க வெயிட் பண்ண சொன்னா அதுக்கு தேவனுக்கு சோதனை சொல்லுவேன். ஏன்னா ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ண சொன்னா 1/2 மணி நேரத்துல ஒரு 5 அதிகாரம் படிக்கலாம். எப்சிபாக்கு தெரியும், சிஸ்டரை உள்ள டயாலிசிஸ்ல உள்ள இது பண்றப்ப உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். அதுதான் நமக்கு ஆபீஸ்ல போறோம், எங்கேயான்னு போறோம், ஐயோ இவ்வளவு நேரம் நடந்தாச்சா என்னடா அது. இல்ல தேவனுக்கு சோத்திரம். இல்லைன்னா அந்த நேரம் நம்ம ஏதாவது வீணா செலவு போல அந்த தேவன் நம்மளை உட்கார வச்சிடுறாரு படின்ட்டு. அப்ப அந்த நேரத்தில் படிக்கிற பதிலே அந்த நபரே வெளியே வந்தாருன்னு வச்சிருக்க, கையில் என்ன இருக்கு, ஓஹோ இவர் வந்து பைபிள் படிக்கிறாரு, ஐயோ ஒருவேளை நம்மளை பார்த்துட்டாருன்னா நம்ம ஃபைலை பாஸ் பண்ண மாட்டாரு, நம்ம மேட்டர் நடக்காது அப்படின்னு சொல்லி வேண்டாங்க, நமக்கு எதுக்கு வம்பு. பைபிள் இருக்குதானே, 24 மணி நேரம் இருக்குல்ல, நான் வீட்டுக்கு போயிட்டு படிக்கிறேன், இல்லை திரும்ப பஸ்லயோ ட்ரெயின்லயே போறப்ப படிக்கிறேன். இல்லை ஏன் அப்ப என்ன பண்றோம், மாம்ச பிரகாரமா கிரியேட் பண்ண ஆரம்பிச்சோம், பயம் வந்துடுறது, இல்ல நம்ம வெட்கப்பட ஆரம்பிச்சிடும். இது ஒரு உதாரணம். எந்த வேலையிலையும் நம்ம மாம்சத்துக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. ஆண்டவருக்காக தைரியமா நிற்கணும். இது ஒரு உதாரணம். இல்ல இது மாதிரி சொல்றேன், எந்த ஒரு இதுலயும் மாம்ச கிரியைகள் நம்மளே காணப்படக்கூடாது. அதே மாதிரி வேதம் நமக்கு சொல்லுகிறது, அது கூட நான் கூட சில நேரத்தை தவிரப்போ வண்டி ஓட்டிட்டே போறோம், திடீர்னு ஒருத்தன் குறுக்க தப்பா வரான், தப்புன்னு என்ன வரும் நம்ம வாயில, ஏண்டா குரங்க குரங்க. அவன் யாரு, மனுஷன். அவன் யார் சாயல உண்டாக்கப்பட்டிருக்கான், தேவ சாயல். அப்ப அவனை போய் குரங்கன்னா தேவனுடைய சிருஷ்டிப்பை பார்த்து நம்ம குரங்குன்னு சொல்லலாமா? இந்த பாவம் செஞ்சிடறோம். இதெல்லாம் மாம்சம் நம்ம செயல்பட, நம்ம எப்பவுமே அந்த நிலைமையில இருக்கணும். ரொம்ப கஷ்டம் அது. கிறிஸ்துவ ஜீவின்றது கஷ்டம். எப்போ மாம்சத்துக்கு இடம் கொடுத்தேன்னா, நிறைய நேரம் மாம்சத்துக்கு இடம் கொடுத்தோம், என்ன அவன் என்ன பண்ணிட்டான் பாரு, அது வந்துடுது. அப்படி ஆவியின் பிரமாணம் என்னவா, அன்பு, நீடிய பொறுமை, சாந்தம் எல்லாம் சொல்றாரு. அதுதான் நமக்கு நீடிய பொறுமை, வெறும் பொறுமை இல்லை, நீடிய பொறுமை. அந்த நீடிய பொறுமை யாருல காமிக்கிறோம், நம்ம யாருல நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர்கிட்ட தான் பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் மாம்ச கிரியைகள். அப்போ நம்ம இது மாதிரி இச்சைக்கு, உலக இச்சைக்காக நாம் என்ன பண்ணிடுறோம், ஆண்டவரை மறுதளித்து விடுகிறோம். அது கூடவே கூடாது. ஆண்டவரை மறைக்கிறதோ மறுதளிக்கிறதோ கூடவே கூடாது எந்த ஒரு சூழ்நிலையும். என்ன இந்த மனுஷன் செய்ய முடியலையா, இவன் செய்யலாம், இவனை தூக்கிடுவார் தேவன். நமக்கு தடையா இருந்தானா, நம்ம காரியம் நிறைவேறணும் அப்படி இருந்ததுன்னா, நம்ம காரியம் நிறைவேறணும் நம்ம அங்கே போயிருக்கிறப்ப அந்த ஃபைலை அவன் கவனிக்க மாட்டான், இல்லை நான் காரியத்தை பண்ண மாட்டேன், ஏன்னா நான் தேவனுடைய பிள்ளை, நான் விசுவாசி சொல்லி அவன் தடையா இருந்தானா தேவன் அவனை தூக்கிடுவார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவார். முடியாது அவரால். கரெக்டு. நான் கூட அந்த நம்ம எல்லாரும் இந்த வசனத்தோட தேவனால காரியம் எல்லாம் சொல்லுவோம். அந்த சூழ்நிலை நம்ம என்ன பார்க்கும்போது வரும்போது அப்போதான் என்ன, யார் தெரியுமா, கூட கூட நான் யார், நான் ஒண்ணுமே இல்லை, எனக்குள்ள இருக்கிறவர் தான் பெரியவர், நான் ஒண்ணுமே இல்லை.
வேண்டாம், நமக்கு அந்த வைராக்கியம் வேண்டாம், நம்ம தாழ்மை வேண்டும். தாழ்மை, அந்த தாழ்மையின் சிந்தை ஆவியினால் தான் வரும். பெருமையின் சிந்தை மாம்சத்தினால் வரும். எங்க குலம் என்ன தெரியுமா, நான் எப்படிப்பட்டான் தெரியுமா, நான் மாத்திரம் ரட்சிக்கப்படாம இருந்தேன்னா இன்னைக்கு ஒரு 2ல் 1 பார்த்துருப்பான் அவனை, 2ல் 1 பார்த்துருப்பான் அவனை. நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் தேவனுடைய பிள்ளை, நான் தான் இப்படி வாயை மூடிட்டு இருக்கேன், நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். பொறுமை, எனக்கு ஒரு பொறுமைக்கு எல்லாம் உண்டு, வேண்டாம். இல்லை இல்லை, மேலே அவங்களுக்கு எவ்வளோ பொறுமை இருக்குது, எல்லையில்லாத பொறுமை இல்லை. அப்போ நம்ம அவர் சாயலை மாறணும், நம்ம சகிச்சுக்கணும். அதான் நம்ம பாட்டு பாடணும், கொஞ்ச காலம் மேசியாவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதனால். இதுதான் இதெல்லாம் உதாரணம். இப்போ இங்க வந்துருங்க, அவர்கள் இச்சித்தது போல நாம் அவர்கள் எதை இச்சித்தாங்க, பழைய நிலைமைக்கு திரும்ப போறதை இச்சித்தாங்க. அதனாலதான் எல்லா பிரச்சனையும் வந்தது. பழைய நிலைமைக்கு போன இச்சத்தினால்தான் பழைய நிலைமை அங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க எகிப்துல விக்கிரகங்களை வணிந்து கொண்டு இருந்தார்கள். அந்த ஆவி எழுக்குது அவங்கள. அவர்கள் இச்சித்தது போல நாம் இச்சியாதிருப்போமாக. ஜனங்கள் புசிக்கவும் அவர்கள் சில விக்கிரக அடுத்தாப்புல நடக்குது. எங்க ஆரோனை வச்சு கன்றுக்குட்டி உண்டாக்கி நம்ம இந்த 9ஆம் வசனம் இருக்கு பாருங்க. அவர்கள் சிலர் 9ஆம் வசனம், அவர்களில் சிலர் மெஸ்ஸியாவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நாமும் மெஸ்ஸியாவை பரீட்சை பாராதிருப்போமாக. பிரதீப் இங்கிலீஷ்ல வாசியாத. Nor let us tempt Christ, as some of them also tempted and were destroyed by serpents. அதுதான் ரூட்ல அப்படி இல்லை. ரூட் பைபிள் அப்படி இல்லை. ரூட் பைபிள் எப்படி இருக்குன்னா, அவர்கள் பரீட்சை பார்த்தது போல நாம் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. இப்ராஹிம் ரூட் பைபிள் அப்படிதான் இருக்கு. Let us not tempt Christ as how they tempted. இங்க மாத்தி போட்டாங்க. அவங்க யாரை பரீட்சை பார்த்தார்கள்? தேவனை பரீட்சித்தார்கள். தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அவர்கள் தேவனை பரீட்சித்தார்கள். இங்க வசனம் எப்படி இருக்கணும்னா, அவர்களில் சிலர் பரீட்சை பார்த்தது போல நாம் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க ரூட் பைபிள பாருங்க, தெளிவா இருக்கு. அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தார்கள், அதனால என்ன ஆனாங்க, பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். எப்படி தேவனை பரீட்சை பார்த்தாங்க? எப்படி பரீட்சை பார்த்தாங்க? இந்த கறி குடிப்பீங்களா, அது குடிப்பீங்களா, தண்ணீர் இல்ல, இந்த மண்ணா, இந்த மண்ணா வெறுப்பா இருக்கிறது. எடுங்க இன்னும் 21ஆம் அதிகாரம். பாம்புன்னு அதுதான். பாம்புன்னு அதுதான். என்ன 21ஆம் அதிகாரம் எடுங்க. அற்பமான உணவுன்னு சொன்னேன். 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீ எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள். 198ஆம் பக்கம். அப்போ அந்த இடத்துல என்ன சொன்னாப்புல, தேவன் என்ன பண்ணிட்டாரு? கொள்ளிவாய் சர்ப்பங்களை, அதான் அவங்க பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள்.
இப்ப பவுல் இதான் சொல்றாரு, அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தார்கள், அதனால தேவன் என்ன பண்ணாரு? பாம்பை அனுப்பினார், கொள்ளுவாய் சர்ப்பத்தை அனுப்பினார். அதே போல நாம் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. நம்ம கிறிஸ்துவ பரீட்சை பார்த்தோம்னா என்ன ஆகும்? எடுங்க 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் எல்லாம் எடுத்துறீங்களா? 284ஆம் பக்கம் 10ஆம் வசனம் பாருங்க. 10 கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்பும். அங்க என்ன பார்த்தோம்? 10ஆம் வசனத்துல கொள்ளுவாய் சர்ப்பத்தை அனுப்பிச்சாரு இருக்குது. எதனால? தேவனை பரீட்சை பார்த்தாங்க. அப்போ நாம் கிறிஸ்துவை பரீட்சை கிறிஸ்து யாரு? அவர் தான் சத்தியம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். அப்ப தேவனுடைய சத்தியத்தை, சத்தியமாகி கிறிஸ்துவை நாம் பரீட்சை பார்க்க கூடாது. அப்படி பார்த்தா என்ன ஆகுது? அந்த 10-12 வரைக்கும் வாசிக்கிறப்ப 11ஆம் வசனம், ஆகையால் மேசியாவை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும், சத்தியத்தை அல்லது மேசியாவை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் சத்தியத்தை விசுவாசியாமல் அசத்தியத்தை அல்லது பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். யாரை விசுவாசிக்காம யாரை விசுவாசிப்பாங்க? மேசியாவை விசுவாசிக்காம அந்தி மேசியாவை விசுவாசிப்பாங்க. அதான் கொடிய வஞ்சகம். கொடிய வஞ்சகத்தை அனுப்புவார். அப்ப கொடிய வஞ்சகத்தை அனுப்புவார்னா, இப்ப பவுல் கொரிந்தியர் பண்ணதை நிருபத்தில் எழுதுறார், அதுபோல நீங்கள் செய்யாதிருங்கள். நீங்கள் செய்தால் என்ன ஆவீர்கள்? உபத்திரவத்தில் தள்ளப்படுவீர்கள். கொடிய வஞ்சகம் தானே வரப்போறது. கொடிய வஞ்சகம் அதுதான் வரப்போறது. அப்ப இந்த காலகட்டத்தில், நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலகட்டத்தில் நாம் வசனத்தை விசுவாசியாமல் வசனத்துக்கு புறம்பாக இருக்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம இச்சித்தோமானால், நாம் அதிலே மனதை செலுத்தினோமானால் அல்லது அவைகளுக்கு விட்டு கொடுத்தோமானால் தேவன் நம்ம என்ன பண்ணுவாரு? எப்படி அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தனால கொள்ளுவாய் சர்ப்பனை அனுப்பிச்சாரோ, அதே போல நாம் கிறிஸ்துவை விசுவாசியாமல் பரீட்சை பார்த்தால் தேவன் என்ன பண்ணுவாரு? வஞ்சக காலத்துல தள்ளுவார், கொடிய வஞ்சகத்தை அனுப்புவார். புரியுது எல்லாருக்கும்? கொடுக்கப்பட்ட இந்த காலத்துல நம்ம எது விசுவாசிக்க வேண்டும்? சத்தியத்தை மாத்திரம் விசுவாசிக்க வேண்டும். அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனானது போல காரணாலே அழிக்கப்பட்டார்கள். அது போல நாம் முறுமுறுக்காதிருப்போம். இவெல்லாம் திருஷ்டாந்தம் சொல்லிட்டு 12ஆம் வசனத்தை சமம் பண்றார். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். இப்போ 1 Corinthians 9:27 1 Corinthians 10:12 சேர்த்து பார்க்கணும். 9:27 10:12 மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அப்போ இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். சம்பந்தம் ரெண்டுத்துக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க.
அதான் அது நிற்கிறன்றதுன்னா அந்த இதுதான் எல்லாத்துலயும் எனக்கு எல்லாம் இது பண்றேன். வசனத்தை சரியா சொல்லிட்டு அதுக்கு நம்ம நிலைச்சு இருக்கிறது தானே பிரதர். வசனத்தின்படியாக அவங்க இது இல்ல பிரதர், காட்டொலிவ மரமா அவங்க வந்து இதனாலதானே அவங்க வெட்டப்பட்டாங்க நல்ல ஒலிவ மரத்துல இருந்து. நம்ம வந்து ஒட்டப்பட்டிருக்கிறோம். அந்த இதை வந்து எப்பவுமே நினைச்சிருக்கணும். சரி, வேற வேற ஆஷா சிஸ்டர் விஜயா சிஸ்டர் தான் இன்டராக்ட் பண்றாங்க. ஈஷா சிஸ்டர் டு சம் எக்ஸ்டென்ட். பிரதீப், unless I call Pradeep, he doesn't. அதான் நம்ம கிரேஸ் இருக்குது, கிறிஸ்து நம்ம பாவம் மன்னிச்சிட்டாருன்னு சொல்லி நம்ம அந்த ஒரு தைரியத்தில் இருக்கட்டும் திரும்பிட்டு சரி இச்சையான பாவங்களை செய்யறோம்ல. அதான் பவுல் வந்து தன்னுடைய அதான் மாம்சத்தை வந்து கீழ்படுத்துறாரு. அதாவது ஆவினால மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கணும் அப்படின்னு நமக்கு வசனம். ஸோ ஆவியின் படி நடந்தோம்னா அந்த மாம்சத்தை நிச்சயம் நம்ம நிறைவேற்ற முடியும். ஸோ அதன்படி நம்ம வந்து இருந்தோம்னா அப்போதான் நம்ம வந்து பிரசங்கிக்கிறதுக்கும் நம்ம வாழ்க்கையும் ஒன்றா இருக்கணும். ரெண்டுலேயும் முரண்பாடு இருக்கக்கூடாது. சில நேரத்தில் நம்ம வந்து பிரசங்கம் மட்டும் பண்ணிட்டு வாழ்க்கையை செய்யாமல் இருந்தோம்னா நம்ம நிற்கிறோம்னு நினச்சிட்டு இருப்போம், ஆனால் நம்ம விழுந்துப்போம். ஆக்சுவலாக பார்த்தா விழுந்துருப்போம் ஆல்ரெடி. ஸோ இதுதான் பவுல் இங்கே எச்சரிக்கிறாரு. இந்த மாதிரி வந்து உங்களுக்குள்ள அந்த ஒரு அவிசுவாசமோ கிறிஸ்துவ பரிசிக்கிறதோ அந்த மாம்சத்தை மேற்கொள்ளாத அந்த அனுபவம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது ஒரு நமக்கு அறிவளவில் தான் அது இருக்குமே தவிர நம்மளுடைய வாழ்க்கையுடைய லைஃப் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது எட்டுப்படாது. இல்ல இல்ல பிரதீப், மண்டல இருக்குது, விசுவாசம் மண்டல இருக்கு, இருதயத்துல இல்ல. ஆமாங்க, வேதத்தை மண்ட மூலமா தெரிஞ்சுனா ஆனா இருதயத்துல தெரிஞ்சுக்கல. மண்ட மூலமா சொல்றது இன்னும் நிறைய பேர் மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுட்டு போயிடுவாங்க. மண்டையில இருந்ததுன்னா அது சூழ்நிலையில நிற்காது. இருதயத்துல இருந்ததுன்னா இருதயத்துல இருந்து என்ன பண்ணும், நமக்கு எச்சரிப்பு கொடுக்கும். வேதம் இருதயத்தில் இருந்தால் எச்சரிப்பு கொடுக்கும். 37ஆம் சங்கீதம் 31வது என்ன சொல்லு பாருங்க. அவர்களின் தேவனின் வேதம் அவங்க இதயத்துல இருக்கிறது. 37 31 கரெக்டா வாசிங்க வசனத்தை. பக்கம் பக்கம் 692. அவனுடைய தேவன் அருளின வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசங்கி போவதில்லை. அப்ப இருதயத்துல அவன் மூளையில இருக்குது இல்ல. இன்னைக்கு மூளையில ஞானிகள் மூளையில நிறைய வச்சுப்பாங்க. என்ன பிரதீப்? ஆமாங்க, இல்ல நம்மளுமே நிறைய காரியங்களை மாற வேண்டியிருக்கு. இல்ல இல்ல நிறைய நிறைய பண்ணி உலக ஞானிகள்னு பட்டம் வாங்குறதெல்லாம் வர மூளையில வச்சுப்பாங்க. அந்த ஞானிகளை கொண்டு இது செய்ய இல்ல, இது இருதயத்துல இருக்கணும். உலக காரியங்கள் மூளையில வச்சுக்கலாம், இதெல்லாம் கொண்டு போய் புதைக்க போறோம். ஆனா இருதயம் எங்க? அதுதான் சொல்றாரு, மகனே உன் இதயத்தை எனக்கு தான், உன் மூளையத்தான் இல்ல. உனக்கு எதிராக நான் பாவம் செய்யாதபடி ஒழித்து ஒழித்து வைத்தேன். இப்போ 1:9:27 அவர் என்ன சொல்றாரு? சரீரத்தை ஒடுக்குகிறார். சரீரத்தை ஏன் ஒடுக்கிறார்னா ஆவிக்கு முதலிடம் கொடுக்கிறார். ஆவியின் நடத்தல முதலிடம் கொடுக்கிறாரு. இங்க 10வது அதிகாரம் 12வது வசனத்துல என்ன சொல்றாரு? நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு நிற்கிறேன் எண்ணுகிறேன்னா என்ன அர்த்தம்? எதை காமிக்கிறது? நான் அதை செஞ்சிருவேன் ஆண்டவரே, நான் உம்மோட கூட சாவில உன்னோட கூட வருவேன்னா சவால் விட்டான், சூழல் விட்டான். ஆனா அதே பேதுரு என்ன பண்ணாரு? அவரு அப்போ நம்ம மாம்சத்தை அதான் சொல்றாரு இங்க பவுல் சொல்றதுக்கு ரொம்ப தெளிவா சொல்ற, மாம்சத்தை ஒடுக்கி ஆவிக்கு விட்டு கொடுக்கிறேன். ஏனென்றால் இங்கே இந்த 10வது அதிகாரம் 1ல இருந்து 10 வரைக்கும் பாத்தீங்கன்னா அங்க அவர்களுக்கு சம்பவித்ததெல்லாம் முந்தி சம்பவித்தவைகள். அதெல்லாம் எப்படி மாம்சத்துக்கு ஏற்றது. நமக்கு நாம் ஆவிக்குரிய பிரமாணத்துக்கு ஈடானவர்களா இருக்கிறோம். அப்போ எது முந்தினது? ஜென்ம சரீரம் முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. எப்பவுமே முதல்ல
மாம்சத்து காரியம் தான் வரும். நம்ம வாழ்க்கையில கூட நிறைய டெம்டேஷன் வரும் முதல்ல, ஆனா அதுக்கு விட்டு கொடுத்தோம்னா காலி ஆயிடும். ஆனா நம்ம எது மேற்கொள்ளணும்? ஆவி மாம்சத்தை மேற்கொள்ள வேண்டும். ஆவி மாம்சத்தை மேற்கொள்ள. அதான் பவுல் சொல்றாரு, என் மாம்சத்தை நான் ஒடுக்கிறேன். எப்படி ஒடுக்கிறேன்? ஆவிக்கு விட்டு கொடுக்கிறேன். தேவனுடைய ஆவியின் நடத்தல விட்டு கொடுக்கிறேன். தேவனுடைய ஆவி என்ன சொல்றது? தேவனுடைய ஆவி என்ன சொல்லுவாப்ல? வார்த்தையில இது இருக்குது, வார்த்தையில இது இருக்குது, பாரு இது மாதிரிலாம் இருக்குது, நீ என்ன பண்றியோ பண்ணு. வார்த்தையின்படி பண்ணோமானால் செய்வோமானால் நமக்கு ஜெயம். ஆவிக்குரிய காரியப்படி செய்வோமானால் நமக்கு ஜெயம். மாம்சப்படி செய்வோமானால் உலகத்துல ஜெயம் மாதிரி இருக்கலாம். ஆனா அது எப்படி இருக்கும்? ஆகாயத்துல சிலம்பம் பண்றது. அது ஆகாயத்துல சிலம்பம் பண்ணுது, காத்துல அடிக்குது. காத்து தடுத்தினே போனா எப்படி இருக்கும்? காத்து தடுத்தினே போனா, காத்து சேசிங் த விண்ட் அப்படிம்பாங்க. காற்றை தடுத்துட்டே போனா காத்து பிடிக்க முடியுமா? தடுத்துட்டே போனோம், போயிட்டே இருப்போம். அதே போலதான் உலக ஐஸ்வர்யங்கள் எல்லாம் சேர்த்து வைக்கிறோம், பேங்க்ல நிறைய போடுறோம், எல்லாம் பண்றோம். ஆனா எடுத்து போக முடியுமோ? அப்போ இது என்னது? சுதந்திர தெரிகிறாங்க. உண்மையா மனுஷன் யோசிக்கிறது கிடையாது. அப்ப நம்ம காத்தனா திருத்திட்டு இருக்கிறோம். நான் அது வேண்டாம்னு சொல்லல, ஆனா அதையே பேயா இருக்கக்கூடாது. அதுதான் நம்ம மாம்சத்துக்கு நாம் விட்டு கொடுத்தோன்னா அதில் போய் மாட்டிப்போம். உங்களுக்கு என்ன தேவை என்று உங்கள் பிதாவான அறிந்திருக்கிறார். ஒண்ணுமே மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல அப்படின்னா அப்பவும் தேவை தேவனுக்கு தெரியும். ஏன்னா முதல்ல ஆதியாமத்திலே சொல்லிட்டார். என்ன சொன்னாரு? நீ நிலத்துல இருந்து சாப்பிடு, ஏன்னா உனக்கு நல்லதை கொடுத்தேன், நீ அதை விட்டுட்ட, சரி திரும்ப மீண்டு வர வரைக்கும் இதை சாப்பிடு. தேவன் அவ்வளவு கொடுறக்காரரே கிடையாது, அன்பானவர். இப்ப பவுல் என்ன சொல்றாரு? நான் ஆவிக்கு விட்டு கொடுக்கும்படிக்கு என் சரீரத்தை, மாம்சத்தை நான் ஒடுக்குகிறேன். ஏனென்றால் முந்தி வந்ததெல்லாம் அவங்களெல்லாம் அதெல்லாம் மாம்சபிரமான காரியம். ஆனா நீங்க அதெல்லாம் மாட்டிக்காதீங்க. உங்களுக்கு என்ன ஆவிக்குரிய பிரமாணமா இருக்குது. அது ஜீவனும் நன்மையும் சத்தியமா இருக்கிறது. ஜீவனும் நன்மையும் சத்தியமும். அது யார்? அவர் ஆண்டவர் தான். நானே வழியும் சத்தியமும் அவர் தான் ஜீவன், அவர் தான் சத்தியம், அவர் தான் நன்மை, அவர் தான் தேவனுடைய நன்மையே நமக்கு. இது நமக்கு துஷ்சாந்தமாய் தேவன் அவங்களுக்கு நடந்தது, நமக்கு இது துஷ்சாந்தமாய், இது நமக்கு எச்சரிப்பாய் தேவன் வச்சிருக்க. பிரியமானவர்களே, நிறைய வேளையில நம்ம என்ன பண்றோம்? மாம்சத்திலே செயல்பட்டு விடுகிறோம். அதுக்கப்புறம் ஐயோ ஐயோ. அப்படி இல்லை. ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம செய்யற காரியம்லாம் 10ஆம் அதிகாரம் சொல்றாரு, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். 31. நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். எதை செஞ்சாலும் இதுல தேவனும் ஆண்டவரும் மகிமைப்படுவார்களா? இல்ல நம்மால தேவனுக்கு ஆண்டவருக்கும் தலை குனிவா? எந்த காரியம் செஞ்சாலும் அவன் 2 பேருக்கு மனசு போனபடி நம்ம செய்யக்கூடாது. எது வேணாலும் செய். வாலிபனே, உன் நெஞ்சின் வழியில் கண்களும் காய்ச்சலும் நட, ஆனாலும் தேவனை எல்லாத்தையும் கொண்டு நியாயத்திற்குள்ளே நிறுத்துவார் என்று பிரசங்கிக வாசிக்கிறோம். அப்போ நம்ம எதை செஞ்சாலும் அந்த கண்கள், அந்த 2 பேருடைய கண்களும் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. அவருடைய இருதயங்கள் நமக்காக இயங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் நம்முடைய இருதயம் இருப்போமாகிறது. அவன் 2 பேருக்கும் பிரியமா இருப்போம். நமக்கு நன்மையே கிடைக்கும். நான் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும் பிரியமானவர்களே. அப்ப இந்த பகுதியை நமக்கு கொடுக்கப்பட்டது எதுக்காக? ஆவிக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். எப்படி ஆவிக்கு இடம் கொடுக்கிறது? யோவான் முடிக்க போறோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 63 பக்கம் சொல்லுங்க. எடுத்தோம் பக்கம் சொல்லுங்க. 135
135 பக்கம், யோவான் 6:63. ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்கிறது வசனங்கள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. அப்ப ஆவிக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். என்ன எப்படி இருக்குது? ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற வசனத்துக்கு. அதுதான் வசனத்தை பார்க்கணும். வசனத்தை பார்த்தால் நமக்கு சந்தோஷம், வசனத்தை விட்டான்னா நமக்கு தோஷம். சந்தோஷம் வேணுமா தோஷம் வேணுமா? அது அந்த சாய்ஸை நம்ம கையில் தேவன் கொடுத்துடுறார். நாம் சந்தோஷத்தை பெரும்படிக்கு நாம் வசனமாகிய மேசியாவை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.